வணக்கம் நண்பர்களே. இன்றுமால நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷ சாராய சாவுகள். ஒரு வரமுறையே இல்லாமல் குடிச்சு எல்லாம் செத்து போயிருக்காங்க. அதை குறித்த செய்திகள் என்ன அப்படிங்கிறதையும் அதன் பின்னணியில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. கள்ளக்குறிச்சியில் சுரேஷ் என்ற ஒரு நபர் ஏற்கனவே கள்ளச்சாராயம் குடித்து தான் செத்து போயிருக்கார். அவர் செத்ததை போய் விசாரிக்கிறதுக்காக அந்த இறுதி காரியத்துக்காக போனவங்க தான் இந்த ஆட்கள்லாம். சுமார் 150 பேர்கிட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கைது செய்யப்பட்ட நபரிடம் விசாரிக்கும்போது அவர் பேர் ஏதோ கண்ணுக்குட்டி ஏதோ பேர் சொல்லியிருந்தாங்க, கண்ணுக்குட்டி கோபாலா சம்திங். அந்த நபர் 210 பாக்கெட் விற்றேன் அப்படின்னு இருக்கிறார். மிச்சம் 60 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. இது ஒரு செய்தி. முக்கியமாக இதில் நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா, உடனே வந்துடுவாங்க, பற்றியா இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது டாஸ்மாகெல்லாம் இழுத்து மூடு அப்படின்னு. டாஸ்மாக் இருக்கும்போதே இவங்க போய் இப்படி கள்ளசாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்களே, டாஸ்மாக்கும் இல்லைன்னா என்ன ஆகும்? ஊர் பூரா இது மாதிரி கொத்தாக சாவாங்க. அதுதான் நம்ம திரும்ப சொல்கிறது. டாஸ்மாகை மூடணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா இந்த மது அருந்தும் பழக்கம் அப்படிங்கிறது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நம்மளால் மாற்றவே முடியாது. மனிதனுக்கு மனிதனையும் போதையையும் பிரிக்கவே முடியாது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் மது என்பதோ அல்லது இந்த போதை என்பதை பிரிக்கவே முடியாது இந்த சமுதாயத்திலிருந்து. அது உலகம் முழுவதுமே இதுதான் விஷயமே. அப்போ இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கலாம். அதாவது ஆரம்ப காலத்தில் அமெரிக்காலேயே மதுவை நிறைய பேர் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் விஷத்தெல்லாம் கலந்து பார்த்துருக்காங்க. அப்போ கூட அதை குடிச்சிட்டு வேறு செத்து தான் போயிருக்காங்களே தவிர, விஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சே கூட குடிச்சே செத்துருக்காங்க. அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ அதை ரெகுலேட் பண்ணணும். நாம் சொல்கிறது என்ன சொல்கிறோம்னா, இந்த மாதிரி டாஸ்மாக் கடைகளை மூடிடுங்க. மூடிட்டு அதை ப்ரைவேட்டில் கொடுத்துருங்க. ப்ரைவேட்லன்னா நம்ம முன்னாடி சொல்லுவாங்களே ஏலம் விட்டாங்க அப்படின்னு, அந்த ஏலம்லாம் விட்டாலே சிண்டிகேட் வரும். அந்த சிண்டிகேட்லாம் இல்லாமல் என்ன சொல்கிறோம், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயே விற்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொல்கிறோம். இதுக்குன்னு தனியாக கடைகளே வேண்டாம். அப்போது இந்த சூப்பர் மார்க்கெட்டில் விற்றா லேடிஸ் வரமாட்டாங்க சார் அப்படின்னு ஒருத்தர் தூக்கிட்டு வருவார். லேடிஸ் வர்றாங்களா வரலையான்றதை பற்றி அந்த கடைக்காரன் கவலைப்படட்டும். சரியா? கடைக்கு நமக்கு வர வேண்டிய கஸ்டமர் வந்தாங்க வரலன்றதை பற்றி அந்த கடைக்காரன் கவலைப்படட்டும்னா நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெகுலேஷனை கொண்டு வந்தால் தான் இது ஒழுங்காக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு செய்தி இருக்குது. இப்போ இந்த கள்ளசாராயத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் காய்ச்சும்போது இந்த வெள்ளம்லாம் போட்டு என்னத்தையோ போட்டு காய்ச்சுவாங்க. வெல்லம், ஈஸ்ட்டு, அது இதெல்லாம் போட்டு காய்ச்சி அதிலேருந்து வடிகட்டி எடுத்து விற்பாங்க. இந்த மாதிரி திடீரென்று ஒரு சாவு இல்லை ஒரு கல்யாணம், அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு 100-150 பேர் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டாங்க அப்படின்றப்போ இந்த நபர்களால் உடனடியாக அந்த டிமாண்டை மீட் பண்ண முடியாது. அப்போ மீட் பண்ண முடியலன்னொடனே என்ன பண்ணுவாங்க, எரிசாராயம்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கி கொடுத்துருவாங்க. அதாவது ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம இந்த லேப்லலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு குடுவை மாதிரி ஒரு இருக்கும், அதில் ஊற்றி அதில் பற்ற வைப்பாங்க, பற்ற வச்சா எரியும். அது வந்து ஸ்பிரிட் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் லேபில், காலேஜ் லேப்லலாம் பார்க்கலாம். அந்த மாதிரி உள்ள விஷயத்தை தான் வச்சு அந்த காலத்தில் கேஸ் இல்லாதப்போ அதை தான் முதல்ல பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஸ்பிரிட்டும்பாங்க. அந்த ஸ்பிரிட்டில் இருக்கிறது என்னென்னா மெத்தனால்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், முதல் காம்பவுண்டே வந்து மீத்தேன் தான். மீத்தேன் கிடையாது, மீத்தேன்னா CH4, அதாவது கார்பன், ஒரு கார்பனும் 4 ஹைட்ரஜனும் இருக்கக்கூடிய மீத்தேன். அதுக்கு அடுத்தது வந்து C2H6 அப்படிம்பாங்க, அது ஈத்தேன். இதை மீத்தேனை வந்து தண்ணியில் கரைச்சாங்கன்னா அது மெத்தனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கஹாலாக மாறும். ஈத்தேன் என்பதை தண்ணியில் கரைக்கும்போது எத்தனால் அப்படின்ற ஆல்கஹாலாக மாறும். அப்படி மாறும்போது இது CH3OH மாறும். ஹைட்ரஜன் 3 ஒரு 4 ஒரு ஆக்சிஜனும் உள்ள எக்ஸ்ட்ராவாக சேரும்போது அது தண்ணி பதத்துக்கு மாறிடும். இது ஈத்தேன்றது வந்து என்ன ஆகுனா C2H5O6ன்னு மாறும். இப்போ இந்த ஈத்தேன் வந்து மனிதர்கள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, சரிங்களா, வெறும் போதை மட்டும்தான் வரும். ஆனால் இந்த மீத்தேனை சாப்பிட்டாங்கன்னா செத்து போவாங்க, அது வந்து விஷம், சரியா. இதுதான் பிரச்சனையே. இவங்க என்ன பண்ண வேண்டியது, இந்த மெத்தனாலை வாங்கிட்டு வந்து தண்ணியில் கலந்து கொடுத்துருவாங்க. குடிக்கும்போது வித்தியாசம் தெரியாது, அதே மாதிரி போதையாக இருக்கும். அந்த போதையை தாண்டி அடுத்தால என்ன பண்ணும், கண்ணு போய் அடுத்தால கைகால் விளங்காமல் போய் மொத்தமாக செத்து போயிடுவாங்க. இது தெரியாமல் இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறது, இதை வாங்கி கலந்து கொடுத்துட்றாங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இந்த மீத்தேனை வந்து இவங்கெல்லாம் தயாரிக்க முடியாது. இது வந்து பெரிய நிறுவனங்கள் மூலமாக அது வந்து அந்த பயன்பாட்டுக்காக, இண்டஸ்ட்ரியல் யூஸுக்காக அதை செய்கிறது. அதை விற்பதற்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனெல்லாம் மீறி இவன் எப்படி வாங்கினான், சரியா. அதை விற்றவன் யார், அந்த மெத்தனாலை இவனுக்கு யார் விற்றா, அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் இந்த கள்ளசாராய சாவுகள் வரும்போது, கள்ளசாராய சாவே கிடையாது, இது வந்து விஷசாராய சாவு வரும்போது பூரா நம்ம சொல்கிறது இதுதான் சொல்லுவேன். இந்த மெத்தனாலை ஒருத்தன் விற்றான்ல, இவன் வாங்கினவனை விட்டுருங்க, விற்றான்ல அவன் யார்கிட்ட இருந்து இவன் வாங்கினான் அந்த மெத்தனாலை வாங்கி தான் தண்ணியை கலந்து பேக்கெட்டில் போட்டு விற்றுருக்கான். அந்த மெத்தனாலை எங்கேருந்து வாங்கினான், அதை விற்கிறதுக்கு உண்டான அத்தாரிட்டியில் இருந்த ஆள் யார். இப்போ வந்து கலெக்டரை இடம் மாற்றிட்டாங்க. எஸ்பியிலேருந்து அந்த செக்ஷனில் இருந்த எல்லா காவலர்களையும் பணியிடை நீக்கம் பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஓகே, கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க, எல்லாமே சந்தோஷம்தான். செத்து போனவங்க குடும்பத்துக்கு உதவியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. நம்மளுடைய அடிப்படை கேள்வியே இந்த மெத்தனால் சேல்ஸை ஏன் மெத்தனமாக விட்டு விடுகிறார்கள், அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேணாமா? அந்த இடத்துல இருந்து தான் இந்த பிரச்சனையாக ஆரம்பிக்குது. இப்போ ஈத்தேன் தயாரிப்பது போல் அவன் உட்காந்து மீத்தேன் தயாரித்து பண்ணலை. மீத்தேன் தயாரிக்கிறதா இருந்தால் அதுக்கு இது பெரிய ப்ராசஸ்ஸு, அந்த ப்ராசஸ்லாம் இவங்களால் பண்ண முடியாது. அப்போ இதை இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மெத்தனாலை இவர்களுக்கு விற்றவர்கள் யார் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த வித்தவனை கண்டுபிடிச்சாதான், இல்லை அது வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அந்த லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்கும், எல்லாரும் அதை வாங்கி விற்கவும் முடியாது. அது இந்த கெரசின் இது மாதிரிலாம் எல்லாரும் வாங்கிலாம் விற்றுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த மீத்தேன் விற்கும் உரிமம் பெற்ற நபர் யார் அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில், அந்த நபர்களில் யார் விற்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இந்த கள்ளசாராயம் விற்கிறானே அவனுக்கு கூட தெரியாது, என்ன ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது, இதை கலந்து கொடுத்தோம்னா செத்து போவாங்க அப்படின்னு. ஆனால் விற்றான் பார்த்தீங்களா, அவனுக்கு கண்டிப்பாக தெரியும், இதை வந்து கலந்து கொடுத்து எவனா குடித்தான்னா கண்டிப்பாக சாவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த லைசன்ஸ் வாங்கியிருக்கிறப்பவே அவன் அதை பற்றிய அறிவுகளாக இருக்கும், அதை பற்றி எல்லாம் படிச்சிருப்பான். படித்தவனுக்கு தான் கொடுப்பாங்க. கொடுக்கறது மட்டும் இல்லை, அவனுக்கு அந்த லைசன்ஸ் வாங்கும்போதே அவன் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கியிருப்பான். இதில் வந்து இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இதை வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, யார்கிட்ட விற்கக்கூடாது, யாருக்கு மட்டும்தான் விற்கணும் அப்படின்ற வரை எல்லாத்துக்கும் அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இதை சாப்பிட்டாங்கன்னா செத்து போவாங்கன்னு தெரிஞ்சு ஒருத்தன் யாரோ ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு நபரிடம் ஒரு கள்ள மார்க்கெட்டில் விற்ற மாதிரி இந்த நபர் விற்றுருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த விற்றவன் யார் அப்படிங்கிறத முதல்ல பிடிக்கணும். இந்த காவல்துறையை பிடிக்கிறது, அதாவது லஞ்சம் என்பது வந்து நிர்வாக சீர்கேடு தாங்க.
அதுக்கும் அரசாங்கத்துக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. எங்கேயோ ரோட்டு முனையில் ஒரு போலீஸ்காரர் 50 ரூபா வாங்குறாரு, ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் ஒருத்தன் 100 ரூபா கேட்குறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மந்திரி அளவுக்கு முதலமைச்சர் அளவுக்குலாம் தேடிட்டு இருக்க முடியாது. இது அந்தந்த பகுதியில் இருக்க மக்கள் நம்மளே தான் போய் சொல்லணும், கொடுக்க முடியாது ஏன் கேட்குற அப்படின்னு நம்ம தான் கேட்கணும். அப்போ அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் என்ன பண்ணார், மந்திரி என்ன பண்ணாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சை தவிர கவைக்கு உதவாது. அப்போ இந்த இடத்துல நிர்வாக சீர்கேடுன்றது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த கள்ளச்சாராய நபர் வந்து கண்டிப்பாக காவல்துறைக்கு தெரியாமலாம் விற்றுருக்க வாய்ப்பு கிடையாது. காவல்துறைக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அவங்களும் ஏதோ காசை வாங்கிட்டு விட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது விற்பனை ஆன இடமே வந்து கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் வச்சு விற்றுருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து தெரியாமலாம் நடந்திருக்காது. அந்த துறை சார்ந்த நடவடிக்கையெல்லாம் சரி, அது ஒரு புறம் ஓகே. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ரூட் காஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரச்சனையின் அடிவேர். தமிழகம் முழுவதும் இந்த மீத்தேன் விற்பனை செய்வதற்கான உரிமம் பெற்றவர்கள் யார், அவங்கள்ட்ட அந்த ஸ்டாக்கை வந்து கரெக்டாக செக் பண்ணுறாங்களா, செக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மிஷினரி இருக்கா, ஒரு மெத்தட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த மீத்தேன் விற்பனையாளர் யார், அது வந்து தமிழ்நாடு முழுவதும் அதுக்கு உரிமை பெற்றவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த உரிமம் பெற்றவர்கள் யார், அவங்க யார் விற்றாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இந்த கள்ளச்சாராயம் விற்றவன் ஓகே, அவன் மேலே நடவடிக்கை எடுங்க. இது வந்து தொடர்ச்சியாக இது நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி விஷசாராய சாவுன்றது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டில் அட்டன் பண்ண வந்தவங்க ஒரு 30 பேர் போய் செத்து போயிட்டாங்க, சாவு வீட்டுக்கு வந்தவங்க ஒரு 30 பேர் செத்து போயிட்டாங்க, அப்படி தான் நமக்கு செய்தி வரும். சும்மா இருக்கும்போது அந்த ஊரில் யாரோ விஷசாராயம் குடித்து செத்தாங்கன்னெலாம் நியூஸ் வரவே வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இவர்கள் காட்சி எடுக்கிற சாராயம் இருக்கு, அது ஈத்தேன் தான். ஈத்தேன் வந்து குடித்தா சாக மாட்டாங்க. அதாவது பிராண்டி இருந்தால் அது இப்படி தயாரிக்கணும், விஸ்கினா அப்படி தயாரிக்கணும், அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது பிராண்டி என்பது பழங்களிலிருந்து தயாரிக்கக்கூடியது, விஸ்கி என்பது தானியங்களிலிருந்து தயாரிக்கக்கூடியது, பீர் என்பது பார்லியிலேருந்து தயாரிக்கக்கூடியது, அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா கருமமும் கலர் வாட்ரு தான். சரியா? நம்ம ஊரில் டாஸ்மாகில் விற்கிறாங்களே அது எல்லாமே கலர் வாட்ரு. சரியா? டாஸ்மாக் எலைட்டில் போனீங்கன்னா ஒரு 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு மேலெல்லாம் சரக்கு விற்பாங்க. அதுதான் வந்து ஓரளவுக்கு அந்த மாதிரி தயாரித்ததாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய லிக்கர் எல்லாமே, அது பேர் IMFL தான் சொல்லுவாங்க, இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர். எல்லாமே வந்து வெறும் ஈத்தேன் தான். அது நம்ம மொலாசஸ்ன்னு சொல்கிறோமே, சுகர் தயாரிக்கும் போது அதில் வரக்கூடிய பை ப்ராடக்ட் தான் மொலாசஸ்ம்பாங்க. அந்த மொலாசஸ்லேருந்து டிஸ்டிலே பண்ணி எடுக்கிறது தான் ஈத்தேன். அந்த ஈத்தேன் கூட கொஞ்சம் கலரை மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி, அதாவது 42.8% ஈத்தேனும் மீதம் இருக்கக்கூடிய பகுதி தண்ணீராகவும், அதாவது 57.2% தண்ணீரும் கலந்து, அதில் கலரு இந்த வாசனை பொருட்கள்லாம் கலந்து அதை வந்து பாட்டில் அடைச்சி விற்கிறாங்களே தவிர, இங்கே நம்ம ஊரில் விற்கிறதுலாம் பிராண்டியும் கிடையாது, விஸ்கியும் கிடையாது, ரம்மும் கிடையாது, ஓட்காவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வந்து வெறும் ஈத்தேன் தான். சரியா? அது வந்து வெளிநாடுகளில் தான் வந்து அந்த மாதிரிலாம் தயாரிக்கக்கூடியது. அதை போட்டிருப்பாங்க, XO அப்படின்னு போட்டிருப்பாங்க, VSOPன்னு போட்டிருப்பாங்க, VSன்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அடையாளம். VSனா வெரி ஸ்பெஷல் அப்படின்னு அர்த்தம், XOனா எக்ஸ்ட்ரா ஓல்டு அப்படின்னு அர்த்தம். இப்படி அதை வந்து அவங்க நாடுகளில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஹார்ஸ் ஏஜ்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஹார்ஸ் ஏஜ் அப்படின்னு சொன்னால் அந்த பிராண்டி வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தயாரித்து வைக்கப்பட்ட பிராண்டி அப்படின்னு அர்த்தம். வேறு ஒன்றும் கிடையாது. 30 வருஷமாக புளிக்க வைக்கப்பட்டு அதிலேருந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு பேர். இப்படியெல்லாம் இங்கே நம்ம ஊர்லெலாம் தயாரிக்கிறது கிடையாது. நம்ம ஊரில் ஸ்ட்ரைட்டாக அந்த சுகர் மில்லேருந்து வரக்கூடிய ஈத்தேனை வாங்கி கலர் மிக்ஸ் பண்ணி தான் தயாரிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சாவுகள்லாம் வருது அப்படின்னு சொன்னால் என்ன கேட்குறாங்க, 50 ரூபாய்க்கு விற்றானா அந்த பாக்கெட்டு. கடைக்கு போனீங்கன்னா மினிமமே 170 ரூபாய் 150 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு குவார்ட்டர் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விலை வித்தியாசத்தின் காரணமாக இதை போய் வாங்கி குடிக்கிறாங்களே, இது சரியா அப்படின்னா இதற்கான விழிப்புணர்வை நம்ம தான் மக்களுக்கிட்ட ஏற்படுத்தணும். ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னெலாம் கண்டதையும் வாங்கி குடிச்சிடாதீங்கப்பா அப்படின்னு. ரெண்டாவது, இந்த மீத்தேன் விற்பனையாளர் யார், முக்கியமாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, அரசாங்கத்திடம் இந்த மீத்தேன் விற்பனையாளர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். ஏன்னா மீத்தேன் வந்து சாதாரணமாக இவங்கெல்லாம் தயாரிக்க முடியாது.
அந்த மீத்தேன்ற கேஸே வந்து எப்படின்னா எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது. அப்படி சும்மா அப்படி ஒரு பாட்டிலில் மீத்தேன் கேஸ் இருக்குன்னு வைங்களேன், அதை இப்படி திறந்தீங்கன்னா அப்படியே எரியும். அது நீங்கள் பற்ற வைக்கவே வேணாம். அது மாதிரி ஒரு தன்மை கொண்ட ஒரு வாயு. அந்த வாயுவை தண்ணியில் கரைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதெல்லாம் இவங்க செய்ய முடியாது. ஸோ அதை வந்து இண்டஸ்ட்ரியல் மெத்தடில் தயாரித்து அதை இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு விற்பனை செய்யக்கூடிய நபர்களிடமிருந்து தான் இவங்க வாங்குகிறாங்க. அவர்களை பிடிச்சி விட்டால் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கலாம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.